சிறந்த 5 முதலீட்டு தேர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த PPF அப்படிங்கிறது அரசாங்கத்தால ஆதரிக்கப்பட்ட ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம். பேங்க்லயும் போஸ்ட் ஆபீஸ்லயும் நீங்க PPF கணக்க தொடங்கலாம். இந்த ஸ்கீம்ல லாக்இன் காலம் அப்படின்னு பார்த்தா 15 ஆண்டுகள். அதாவது 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்த பணத்தை உங்களால எடுக்க முடியாது. இந்த PPF திட்டத்துல சேமிக்க தொடங்குறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். வெறும் 500 ரூபாயிலிருந்து நீங்க முதலீட்டை தொடங்கலாம். அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். வருஷத்துக்கு ஒரு முறையிலிருந்து 12 முறை வரைக்கும் எப்ப வேண்டுமானாலும் உங்களோட கணக்குல பணத்தை சேர்க்கலாம். இந்த PPF திட்டத்துல உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறையவே லாபம் கிடைக்கும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது அரசு பத்திரங்களை வாங்குறது, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இப்போ உங்களையும் என்னையும் மாதிரியான வழக்கமான ஆட்கள் கூட இதுல முதலீடு செய்ய முடியும். முன்னாடி எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா மட்டும்தான் இந்த பத்திரங்களை நம்ம வாங்க முடியும். இப்போ எல்லாருமே நேரடியாவே வாங்கிக்கலாம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்கோட பிரான்ச்சை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல அப்ளை பண்றது மூலமா உங்களோட பேர்ல உங்களுக்கு பத்திரம் தருவாங்க. ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த திட்டத்துல முதலீடு செய்ய முடியாது. மூணாவதா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புற, அதாவது குறிப்பா இல்லத்தரசிகள், கூடுதல் பணத்தை முதலீடு செய்ய விரும்புறவங்க எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்து மூலமா நீங்க தனியாவோ இல்ல கூட்டாவோ இணைஞ்சு பல்வேறு வகையான கணக்குகளையும் தொடங்கலாம். இதுல கணக்கு தொடங்குறதுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நீங்க தனியா கணக்கு தொடங்குற மாதிரி இருந்தா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், கூட்டு கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். நாலாவதா நம்ம பார்க்க போறது இறையாண்மை தங்க பத்திர திட்டம், அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட் பிளான். இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் பாத்தீங்கன்னா கிராம் தங்கத்துல அளவிடப்படுது. நீங்க அதை 1 கிராம்ல இருந்தே வாங்கிக்கலாம். ஆண்டுக்கு பல முறை மத்திய அரசு நடத்துற ஏலங்கள் மூலமா நீங்க இந்த சாவரின் கோல்ட் பாண்ட வாங்கிக்கலாம். அதை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பான் கார்டு இருக்கணும். நீங்க இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்களை பேங்க், போஸ்ட் ஆபீஸ், ஜீரோதா, அப்ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆன்லைன் மூலமாவோ ஆஃப்லைன் மூலமாவோ வாங்கிக்கலாம். இந்த பத்திரங்களோட ஒவ்வொரு யூனிட்டும் 1 கிராம் தூய தங்கத்தோட மதிப்புடையது. நீங்க ஒரு தனி நபரா இருந்தீங்கன்னா 4 கிலோகிராம் சாவரின் கோல்ட் பாண்ட்கள் வரையிலும், நீங்க அறக்கட்டளைக்கு வாங்குனீங்க அப்படின்னா 20 கிலோகிராம் வரையிலும் வாங்கிக்கலாம். இந்த பத்திரங்கள் மூலமா உங்களுக்கு 2.5% வரைக்கும் வட்டியை தருது. நீங்க அவங்க அனௌன்ஸ் பண்ற டேட்ல இந்த சாவரின் கோல்ட் பாண்ட வாங்கிக்கலாம். இந்த பத்திரங்கள்ல இருந்து நீங்க சம்பாதிக்கிற வட்டிக்கு உங்க வருமான வரிக்கு ஏற்ப வரி விதிப்பாங்க. ஆனா இந்த பாண்ட் முதிர்ச்சி அடையும் போது நீங்க பெற எந்த லாபத்துக்குமே வரி கிடையாது. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறது மூலமா நிறையவே லாபம் பெற முடியும். நீங்க இதுல ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா ஆன்லைன் மூலமாவோ ஆஃப்லைன் மூலமாவோ எளிதாவே இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட், ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவைப்படும். இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற வகையான ஃபண்டுகளோட ஒப்பிடும்போது அதிக வருமானம் தரதாவும் இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறதே பங்கு சந்தை எவ்வளவு நல்லா இருக்கு, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பொறுத்தது. நீங்க இதுல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நிதி ஆலோசகரை அணுகி 1க்கு 2 முறை நல்லாவே யோசிச்சு உங்களோட சுய விருப்பத்தோட பேர்ல முதலீடு செய்யுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.